யாரு என்னோட ஆபீஸ் ஃபைல ஸ்ரீராமஜெயம் எழுந்தது? நான் தான் மாமா. நாட்டுப்புறத்து நாயே, உன்னை யாரு ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னது? பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி சொல்ல தட்டாம எழுதிட்டியா? ஏய் பாட்டி, கைவை வாங்க. ராசகோபாலு, ஒண்ணு ஏன்டா ஆபீஸ் சேர்ந்து வந்துட்ட? ஏன் கத்துற? பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து என் குடியை கெடுத்துட்டீங்களே, கத்தாம என்ன பண்றது? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி குதிக்கிற? நான் அன்னைக்கே சொன்னேன் படிச்சு பொண்ணா கட்டி வைன்னு. அத்தை பொண்ணு சொத்த பொண்ணு இந்த சடையை கட்டி வச்சிருக்க. இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னோட ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெயம் எழுதிருக்கா. ப்ரமோஷன் எதிர்பார்த்து நிக்கிறேன், டிஸ்மிஸ் ஆயிடும். டிஸ்மிஸா? அப்ப சம்பளம் கூட கிடைக்கும். டிஸ்மிஸ்க்கு சம்பளமா? பாட்டி, ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா? அது பைலோ மயிலோ யாரு கண்டா? ஸ்ரீராமஜெயம் எழுதணும் பேப்பர் வேணும்னா இதான் எழுத சொன்னியா? ஆபீஸ் ஃபைல்ல யாராவது ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா? அடப்படா அறிவு கட்டவனே. ஸ்ரீராமஜெயம் எழுதுனா குடும்பத்துக்கே சேமண்டா. அது என்ன அவளா எழுதுனா? ஸ்ரீராமரே வந்து எழுத சொன்னாருடா. ஸ்ரீராமரே நேர்ல வந்தாரா? எங்க மீட் பண்ணீங்க? அசோகவனத்திலயா? கடவுள் எல்லாம் பழிக்காத. ஸ்ரீராமரே கனவுல வந்து என் ஆபீஸ் ஃபைல்ல ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தா அவர் ஸ்ரீராமரே இல்ல, ராவண. மூட்டையை கட்டுறி. பாட்டி, எதுக்கு அவன் மூட்டை கட்டன? மூட்டையும் கட்டு. என்னடா சொல்ற? நடக்க போறத சொல்றேன். நான் ஆபீஸ் போறேன், என்னோட சீட்டை டர்ன்னு கிழிக்க போறாங்க. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ரெண்டு பேரையும் பிரேக்கே பிடிக்காத பஸ்ல ஏத்தி விடுறேன். நாங்க எதுக்கு பஸ்ல ஏறணும்? கண்டக்டரே வந்து ஏத்திட்டு போவானா? முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னார். முதலாளி வண்டி அமைச்சிருக்கான், வண்டியில கூட்டிட்டு போய் சீட்டை கிழிக்க போறான். போச்சு பாட்டி, உன்னால எதிர்காலமே பாழா போச்சு. என்னடா பேசாத. என்ன? ஓ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னடி? அந்த ஃபைல கொடுங்க மாமா. நான் ரப்பரால அழிச்சிடுறேன். நீ ரப்பரால அழிக்க போறிய? வாழ்க்கையை அழிச்சிட்டியே. முதல்ல மூட்டையை கட்டு. பரம்பரையா எங்க குடும்பம் பக்தியால வந்த குடும்பம். ஸ்ரீராம் ஏன் அடிச்சிட்ட? கத்து, நாள் முழுக்க கத்து. அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். என்ன பெருசு? என்ன வேடிக்கைங்க? எவனாவது எழுந்து வந்தீங்க பட்டா வெட்டிடுவேன். மூட்டையை கட்டி போய் வரேன். யோ, வண்டி அடியா சீக்கிரம். கழுவி வரேன். என்ன மேன் இது? ஃபைல் சார். இது என்ன ஃபைல்னு கேக்குறேன். சேல்ஸ் டாக்ஸ் ஃபைல் சார். ஆடிட்டுக்கு போக வேண்டியது. இவ்வளவு முக்கியமான ஃபைல்ல ராமஜெயம்னு எழுதி இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல சார். என்னது? அத நான் எழுதல சார். அப்போ குழந்தை எழுதிச்சா? எனக்கு கல்யாணம் ஆகியே 10 நாள் தான் சார் ஆச்சு. அப்ப யார் இதை எழுதினது? என் பொண்டாட்டி சார். வாட்? ஆமா சார், அது ஒரு பெரிய சோக கதை. என்னோட அத்தை பொண்ணுதான், வெறும் 5ஆம் கிளாஸ், நாட்டுப்புறம். உறவ சொல்லி என் தலையில கட்டிட்டாங்க. சின்ன வயசுலயே சாமி பைத்தியம் பிடிச்சி அலையறா. ராமஜெயமா? ராமஜெயம் இல்லைங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தைங்க இல்லையா. ஒரு சாமியார் சொல்லி ஸ்ரீராமஜெயம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அதனாலதான் எனக்கு ராமஜெயம் பேர் வச்சாங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ பிறந்த அப்புறம் தான் உங்க அப்பாவுக்கே வசதி வந்துச்சான். அது மட்டுமா, நான் ஸ்ரீராமஜெயம் எழுதிதான் நம்ம காதல் கல்லிடத்துல முடிஞ்சது. ராமஜெயம் சார், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. அழகான பொண்டாட்டி 1000 கிடைக்கும். ஆனா சின்ன வயசுல, அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல இவ்வளவு பெரிய பக்தியா? அடாடாடாடாடாடா, நினைச்சாலே புல்லரிக்குதுப்பா. சார், இது அவளா எழுதலையா, ஸ்ரீராமரே வந்து எழுத சொன்னாராம். ராமராமா? என்னப்பா சொல்ற? ஸ்ரீராமரே என் பொண்டாட்டி கனவுல வந்து கோயில் கட்ட சொன்னாராம். கோடி தடவை ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னாராம். அதனால்தான் சார் ஆபீஸ் ஃபைல்னு கூட பார்க்காம பக்தி பரவசத்துல அவசர அவசரமா எழுதிட்டா. நீ கட்டி இருக்கிற பொண்ணு தாரம் இல்லப்பா, அவதாரம், தெய்வ பிறவி. அப்போ இவரை வேலையை விட்டு இனிமே மிஸ்டர் ராஜகோபாலுக்கு இங்க வேலை கிடையாது. சார், உன்னை நானே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, உனக்கு ஹெட் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா உத்தியோக உயர்வோட டிரான்ஸ்பர். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூ மே கோ. ரொம்ப தேங்க்ஸ். வரே ராமா. ஹரே ராமா. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பியதேக்கு ஏது பயம். ராம் ராம் ஸ்ரீராம். ஐயோ, பாட்டி காலையில ஆரம்பிச்ச கூச்சல இன்னும் நிறுத்தவே இல்லையா? விட்டா கின்னஸ் ரெக்கார்ட்ல பேரே வந்துரும் போல இருக்கு. எத்தனை கடைங்க டெண்டர் வேற விட்டாங்களா? இப்ப நாம எப்படி உள்ள போறது? கேள்வி வாசல் இருக்காளே. பேக் டோர் பெஸ்ட் மெத்தட். ராஜகோபால், ஜகா வாங்கு. காரியம் நல்லபடியா வைப்பா. எங்களோட எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும். உன்னைத்தான் நம்பி இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதை மறந்துடாத. என் பாட்டி, குழம்புல உப்பே போடலையா? உப்பு போடலையா? மறந்துட்டேன் போல இருக்குப்பா.
என்ன பண்றது, வயசாயிடுச்சு. சாப்பிடு. என்னடா துப்புற? அத்தனை உப்பையும் அள்ளி கொட்டிட்டியா? உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு ஏன்டா கோச்சுக்கிற? இப்ப பாரு, சரி பண்ணிடுறேன். இரு. என்ன? ஐயோ, ஏன்டா 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 எந்திரிச்சிட்ட? ஏன் பாட்டி இப்படி கொடுமை பண்ற? ஏன்பா, நான் என்ன சின்ன பொண்ணா? வயசாயிடுச்சு, ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. தெரியுது இல்ல, சமையலுக்கு ஒரு சமையக்கார வச்சுக்கனா கேட்க மாட்டேங்கிறிய. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ கேக்குறியா? எனக்கு ஏத்த மாதிரி நல்ல அழகா வசதியா படிச்ச பொண்ணா பாருங்கறேன். அட ராசகோபாலு, கண்ணு ராசகோபாலு, உங்க அப்பனோட கூட பிறந்தவ உனக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து போட்டு போயிருக்காளப்பா. 5ஆம் கிளாஸ் படிச்ச அந்த பட்டிக்காட்டு பொண்ணு என்ன கட்டிக்க சொல்றியா? அட்லீஸ்ட் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா அது மரப்பாச்சி பொம்மை மாதிரி. அப்பா அவ ஒல்லியா தாண்டா இருந்தா, இப்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு உங்க மாமா கடுதாசி போட்டிருக்காரு. என்னோட வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கிலீஷ் பேசணும், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கணும். இதுதான் உன் முடிவா? திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, வரேன் கழுவி. அடியே அவையாம்பா, காயாம்பு, அலமேலு, சௌபாக்கியம், எல்லாரும் இங்க வாங்கடி, வாங்க. வந்து இந்த அநியாயத்தை கேளுங்க. என்னத்த, இன்னைக்கு என்ன விஷயம்? நேத்து பிறந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, அவன் நாட்டு புறமா பட்டாத்து பொண்ணுதான் வேணுங்கிறான். இவன் நடவண்டி தள்ளிக்கிட்டு இருந்தப்பவே இவனை பெத்தவங்க ஒருத்தர் பின்னால ஒருத்தரா இந்த உலகத்தை விட்டே நடைய கட்டிட்டாங்க. இவனை நான் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்தேன். எப்ப பார்த்தாலும் மூக்குல சளி ஒளிவிக்கிட்டே இருக்கும். மூச்சு இழுத்தா உள்ள ஓடும், மூச்சை விட்டா சளி மூக்குல கொத்தையா அப்படியே தொங்கும். கண்டதை தின்னுட்டு அடிக்கடி பேதியாகும். வீடு பூரா அசிங்கம் பண்ணி வைப்பான். இந்த திருட்டு பயலுக்கு எந்த சிறுக்கி கழுத்து நீட்டுவா? என் பேத்திய விட்டா. செத்து போன என் பொண்ணோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றல. என்ன இவன் நல்லா இருப்பானா? உருப்பிடுவானா? வாழ்வானா? பாட்டி போரும் பாட்டி, ஒரு குட்டிய மானத்தை வாங்காத. சின்ன வயசுல நான் மூக்கு குடிஞ்சது பேதியானது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியணுமா? உள்ளவா பாட்டி? முடியாது, வர முடியாது. நீங்களே சொல்லுங்க, இவன் செஞ்சது நியாயமா? இல்ல. ஐயோ சரி பாட்டி, நீ சொன்னா லட்சுமி என்ன? லட்சுமியோட அம்மாவையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். அட பாவி, அவ என் வயித்துல பிறந்த என் மகடா. நீ அவளுக்கு மருமகன்டா. சரி பாட்டி, உள்ளவா பாட்டி. லட்சுமி கட்டிக்கிறியா? அப்படிதான் வலிக்கு. அடே ராசகோபாலு, இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம் பாட்டி, இப்பவே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அரிக்குது. உள்ளவா பாட்டி. உள்ள போ, நான் வந்து சொல்லிறேன். ஏ ராசா, எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா? வரேங்க. என்னடி ஏண்டி நிக்கிறீங்க? ஏண்டி இங்க என்ன மோடி வித்தியா காட்டுறாங்க? அடி பொங்கடி, வேலையை தவளுங்களா வந்துட்டாளுங்க. ஊரா விட்டு விஷயம்னா ஆளா பறக்குறாளுங்க. பொங்கடி நாய்ங்களா. அடி அங்க பாத்தியடி ஒரு மாப்பிள்ளைய, பாடி பக்கத்துல பாரு. என்னடா பொண்ணு மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்கார்ந்திருக்க? நல்லா நிமிர்ந்து உட்காரு, எல்லாரும் உன்னை பாக்குறாங்கல்ல. ராசகோபாலு, லட்சுமி ஒளிஞ்சிருந்து உன்னையே பாத்துக்கிட்டு இருக்காடா. நீ இப்பவே நைசா பாத்துக்க. பாரு, அங்க பாருடா. என்னடி? என்ன என்னடா பாட்டி, பொண்ணு கிளிமா இருப்பான்னு சொன்னேன், மூக்குதான் வளைஞ்சிருக்குன்னு பார்த்தேன். இப்படி பல்லும் பௌஷமா வந்து நிப்பான்னு சொல்லவே இல்லையே பாட்டி. அவ பல்ல பாத்தியா? ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல இருக்கு. என்னது தேங்காயா? ஏண்டா உனக்கு என்ன கண்ணா கெட்டு போச்சு? ஐயோ, அவ பல்லு முத்தடிக்க வச்ச மாதிரி அப்படியே அழகு சொத்துதுடா. பாருடா பாருடா பாரு. ஐயோ பாட்டி, என்ன முதல்ல உன் கண்ணாடியை மாத்தணும். எதுக்கு மாத்தன? நீ சரியா பாக்கல. யாரு? அந்த பள்ளியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பள்ளியா? வாயில போடு. பொண்ணு வர பாராடா, நல்லா பாத்துக்க. வந்துட்டா வந்துட்டா, வரா வரா. பாரு, குடு குடு. ராசகோபாலு, பாருடா, பொண்ணு காப்பிய வச்சுக்கிட்டு நிக்கிறாள்ல. இந்த பாரு, இப்பவே நல்லா பாத்துக்க. அப்புறம் என்கிட்ட பாக்கலன்னு சொல்லக்கூடாது. பாரு.
லட்சுமி அடே அடே நல்ல உடம்பேன் வாடவா பறக்கிறான் பட பட பொசரட்ட பயல கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டானே. சரி சரி வாங்க வாங்க. பாபா நீங்களா? என்னடா பண்ற? வா வா இப்படி கட்டில்ல 2 பேரும் எதிர எதிர உட்காருங்க உட்காருங்க. நேரா உட்காருடா உட்காரு. கால சம்மணம் போட்டுக்க. நீ இந்தா அப்படித்தான் இந்தா இந்தா இத புடி. என்ன இவ்வளவு பெரிய சாத்துக்குடி எதுக்குது? பூ பந்துடா. இத இப்ப நீங்க 2 பேரும் பந்து விளையாடணும். பந்து விளையாடணுமா? பாட்டி பந்து விளையாடுற நேரமா இது? இது என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டா? நீ வேற நடுவுல அம்பையர் மாதிரி நின்னுட்ட. அவர் எதுக்கு ஸ்கோர் எது போறாரா? உனக்கு இதெல்லாம் புரியாது. கேவலம் இந்த பந்த விளையாடுறதுக்கு இவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ண? சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்ப நல்ல வேலை இல்லப்பா. இப்ப இல்லன்னா அப்புறம் எப்போ? 2:37 தான் நல்ல முகூர்த்தம். பாட்டி என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. 2:37 வரைக்கும் நான் தாங்க முடியாது. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எங்க 2 பேரையும் தனியா விட்டு நீங்க வெளில போங்க. ராசகோபாலு நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. கேட்க முடியாது. இனிமேல நீ சொல்றத கேட்க நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றத கேட்க முடியாதா? முடியாது. முடியாது? முடியவே முடியாது. என்ன போங்க. 6 வருஷத்துல என் புருஷனை முழுசாவே நான் பார்த்தது இல்ல. 7வது வருஷம் என் மாமியாக்காரி மண்டைய போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏன் பெரியவங்க கிட்ட ஒரு மட்டு மரியாதை அப்படி எல்லாம் இருந்தோம். அது அந்த காலம். அந்த காலம் ஐயோ போரும் பாட்டி போரும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ட 10 வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல போட்டு நான் அடிக்காத பாட்டி. ஏ ராஜா நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்? என் நேரம் அது இல்லடா உன் நல்லதுக்குடா. பெரியவங்களை மதிச்சு நடந்தாதான் இளச்சுகளுக்கு நல்லது. சரி சரி நீ உள்ள போ. நான் தான் வந்துடுறேன். தயவு செஞ்சு உள்ளவா பாட்டி. வந்துடும் என் கண்ணு. கண்டிப்பா வந்துரு. ஓ கண்ணு. அப்புறம் ஏண்டி நிக்கிறீங்க? அதான் முடிச்சு போச்சுல்ல. ஏண்டி அக்கா போறோம்னா தூக்கம் கூடவா கலைஞ்சு போயிடு. வாங்க வாங்க போய் தூங்குற வேலையை பாருங்க. பந்து ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. என்னடா இப்படி ஆடுறீங்க? ஆடவே தெரியல. நான் வருமா நான் ஆடி காட்டுறேன். அப்படி போடு. மெதுவாடா. பூ பந்து முரட்டுத்தனமா வீசினா கசங்கி போகும். கொண்டாட்டியும் அப்படித்தான். அடடா என்ன தத்துவம். அப்படி புல்லு இருக்குது. ஏன் பாட்டி தாத்தா உங்ககிட்ட அந்த காலத்துல நிறைய விளையாடி இருப்பாரோ? போடா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் பாட்டி நியாயமா இந்த பந்த கொண்டாட்டிக்கிட்ட தானே ஆடணும்? ஆமா ஏன் கேக்குற? இல்ல அவ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கியேன்னு கேட்டேன். எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுக்குறேன்டா. ஏமாடி நீ வா வா. ஆமா வாடிமா. ஐயா இந்த ஆடு ஆடு ஆடு. நீ அட பாத்துடா. ஐயோ 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 என்னமா கடிச்சிருச்சு? சொல்லுங்க. கடிக்குதுமா கடிக்குதுமா கடிக்குதுமா. மாமா பாட்டி என்னமா கடிச்சிருச்சு மாமா. போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க மாமா. சகுனமே சரியில்லையே. ஐயோ பாட்டி அப்படி எதுவும் சொல்லிடாத. பாட்டிய எதுவுமே கடிக்கல. தலை சுத்துதே நெஞ்சு அடைக்குது. ஐயோ சுத்துதே சுத்துதே. போங்க. ஐயோ பாட்டி இங்க பாரு எதுவுமே இல்ல. உன்னை ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தா அது இங்கேயே விழுந்து செத்துரும். அது பூச்சியா இருக்காதுடா. பூச்சிக்கு என்ன இவ்வளவு பெரிய வாயா இருக்குது? கைய கொண்டா இந்த பாரு இப்படி இப்படி கவச்சுடா. அதெல்லாம் இல்ல. அது பாம்புதான். ஐயோ நல்ல பாம்பா தான் இருக்கும். விஷம் ஏறுதுடா விஷம். ஐயோ ராசகோபாலா நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவேன் போல இருக்கே. சொல்லாதீங்க ராசகோபாலு. அங்க பாருடா உன் தாத்தா வர்றாரு. சும்மா இரு பாட்டி. நீ எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் இன்விடேஷன் கொடுத்துருக்க. யாரும் வரல. இல்ல என்ன கூப்பிடுறாருடா. நான் உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணன் ஆயிடும் போல இருக்கு. பேசாத உண்மையை சொல்லிடுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் நைட் பாட்டி தாத்தாவை போ சொல்லிடு. உன்னை எதுவுமே கடிக்கல. கடிக்கலையா? இந்த வலி வலிக்குதே. கடிக்காமையா வலிக்கும்? கிண்டினாலும் வலிக்குமே. என்னது? ஆமாம் பாட்டி. இருட்டுல லட்சுமின்னு நினைச்சு நான் தான் கிண்டிட்டேன். அடிங்கொப்ப மோன. ஏண்டா
நீ கிள்ளுனியா? ஏண்டா நிஜமா சொல்ற? மறுபடியும் கிள்ளி காமிக்கிட்டா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். அட பாவி, என்னையே இப்படி கிள்ளுனியே, என் தங்கத்தை கிள்ளிராதடா. சேச்சே, நான் லட்சுமி இந்த மாதிரி கிள்ள மாட்டேன், லேசா கிள்ளுவேன். கிள்ளுவிய திருட்டு பையவன் அவன் அப்படித்தான். சரி சரி, நீங்க பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடுங்க, நான் அப்படி உட்கார்றேன். பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடணுமா? ஏன் இடைவேளைக்கு பின் ஆட்டம் தொடருமா? நேரம் பறக்கும் பந்து பறக்கும். பாட்டி பாட்டி, நேரம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. ஐயோ ஏன்டா கத்துற? இதோ 2:37 ஆயிடுச்சு. கமான். நிஜமாவா? உன்னை நான் நம்ப மாட்டேன். சாமி சாமி சாமி, வந்துட்டேன். வாங்க வாங்க. இவன் கடியாரத்தை திருப்பி வச்சாலும் வச்சிருப்பாங்க. கடியாரத்துல மணி என்ன சொல்லுங்க? முகூர்த்த வேலை வந்து. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். சர்வமங்கல சித்திரஸ்து. தன்யனானே சுவாமி. கிளம்புங்க, தட்சிணை காலையில் தரேன். பாட்டி என்னடா? இருடா, என்ன அவசரம்? தள்ளு. அம்மாடி, பய முரட்டு பய. என்ன கிள்ளுன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது முரட்டுத்தமா நடந்துக்கிட்டா ஒரு குரல் கொடு, நான் கதவுக்கு பின்னாலதான் படுத்திருப்பேன். என்ன பூட்டை நல்லா பூட்டி சாவியை வெளில எரிஞ்சிட்டேன். கவலையே படாத. உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கும் நீ சொன்னேன்னு வச்சுக்க. ஐயோ லட்சுமி, என்ன மாமா, இதுல 1 ரூபாய் போடுங்க. 1 ரூபாயா? இதுலயா? எதுக்கு? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா வெக்கம் உனக்கு? ராசகோபாலு வந்துட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம லட்சுமி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் 1 ரூபாய் மேனிக்கு 1 வருஷத்துக்கு பணம் சேர்த்து திருப்பதி உண்டியல போடுறதா வேண்டிக்கிட்டாளாம். அதுக்கு தான் கேக்குறா. போட்டு போட்டு தினம் 1 ரூபாய், மாசத்துக்கு 30 ரூபாய், வருஷத்துக்கு 365 ரூபாய். என்னால முடியாது, பட்ஜெட்ல அடிக்கும். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, இது தெய்வ காரியம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு பாட்டி, ஆளை விடு. இப்ப நீ உண்டியல்ல காசு போட போறியா இல்லையா? முடியாது. அடே 1 ரூபாய் காசுடா. 1 ரூபாய் காசு போட இவன பப்ளிக் டெலிபோன் பூத்தா? முடியாது முடியாது, முடியவே முடியாது. ஐயோ பாட்டி, நீ பாட்டுக்கு வாசல்ல போய் மார்னிங் ஷோ ஆரம்பிச்சிடாத. 1 ரூபா தானே, அதுக்குள்ள பெருமூச்சு வாங்கிட்டியே. அப்படி வா வலிக்கு. போட்டுறேமா? போடு. என்ன உண்டி உங்க அப்பன் ஜாடியா இருக்கு? நாமம் போட்டுக்கடா. ஆமா, நீ ஒண்ணும் வேண்டிக்கலையா? வேண்டி இருக்கேன்டா. என் பேரனுக்கு பேத்திக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சுன்னா கீழ் திருப்பதில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றதா வேண்டி இருக்கேன். மேல இருந்து கீழே உருண்டு வரலாம், ஆனா கீழே திருப்பதில இருந்து மேல திருப்பதிக்கு உருண்டு போறது ரொம்ப கஷ்டமாச்சே. உன்னால முடியுமா பாட்டி? உனக்கு கஷ்டமா இருக்காது? எனக்கு என்னடா கஷ்டம்? உருள போறதே நீதானே. நானா? யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு முதலாளி வரப்போறாரு. ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தா இன்னைக்கே முடிச்சு என் டேபிளுக்கு வந்தாகணும். தெரியுதுல்ல? அவங்க உங்க டேபிளை நீட்டா வச்சுக்கணும். முதலாளி பத்தி தெரியுமில்ல? வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். சின்ன தவறு நடந்தா கூட சீட்டை கிழிச்சிடுவாரு. ஓகே? என்னையா புது மாப்பிள, அக்கௌண்ட்ஸ் ஃபைல முடிச்சிட்டியா? சாரி சார், கல்யாணத்துக்கு லீவு போட்டதுனால இன்னும் முடிக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வந்தாகணும். அது முக்கியமான ஃபைலியா? அந்த ஃபைல் இல்லாம நான் பாஸை ஃபேஸ் பண்ண முடியாது. சார் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில கொண்டு வந்துடுறேன். நோ சார், இதை விட்டா வேற வழியே இல்லை சார். சரி, நீ புதுசா கல்யாணம் பண்ணவன், அதனால என் பர்சனல் ரிஸ்க் எடுத்து உன்னை பர்மிட் பண்றேன். ஆனா நாளைக்கு காலையில ஃபைல் என் டேபிள் மேல இருந்தாகணும். ஓகே? என்ன பாட்டி இவ்வளவு நேரம்? கூட்டமா இருந்துச்சுமா. பாட்டி பாட்டி, நான் ஒரு நல்ல கனவு கண்டேன். அதுவும் விடிய காலையில. அப்படியா? காலையில காண்ற கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன கனவு கண்ட? கனவுல ராமர் வந்தார் பாட்டி. யாரு? இந்த வெண்ண கடைக்காரனா? அது இல்ல பாட்டி, சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கனவுல வந்தாரு. நிஜமாவா? தினமும் ராமஜெயம் எழுதுன்னு சொன்னாரு. எம்மாடி, நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. இத மாமா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? அடிப்பொடி கிண்டல் பண்ணுவான். சரி சரி, இன்னைக்கு நல்ல நாள், உடனே எழுத ஆரம்பிச்சிடு. சாமி சொல்ல தட்டப்படாது. எழுதுறதுக்கு பேப்பர் இல்லையா பாட்டி? நல்லா இருக்கு. பேப்பருக்கா பஞ்சம்? இந்த பாரு, கட்டு கட்டா வச்சிருக்கான். இவ்வளவு இருக்கு, இதுல ஏதாவது எழுத. ஐயோ, இதுல ஏதோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு படிச்சு பாரு. போ பாட்டி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அதனால என்னப்பா, இங்கிலீஷ்ல எழுத போற ஸ்ரீராமஜெயம் இந்தா காலியா இருக்கு, இதுல எழுது. சாமியை நினைச்சுக்கிட்டு எழுது, சீக்கிரம் எழுது.
சின்னவர் வராரியா? குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஏன் சார், கதிரேசு இந்த ஆபீஸுக்கு நம்மள மாதிரி ஒரு கிளார்க்கு, அவருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மரியாதை? சார், நீங்க இந்த ஆபீஸுக்கு புதுசு. அவரு முதலாளியோட மச்சான். வணக்கம் கதிரேசன் சார். வாடா வாழைப்பழம், என்ன ஓட்டு கேட்க வர்ற மாதிரியே வர்ற? அது தமிழ் பண்பாடு இல்லையா? என்ன பாடோ போ. ஏன்டா பண்ணி மாதிரி உருமுற? ஏன் அடுத்து என்ன கல்லா மாறி முடிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, என் பேனா வச்சிருந்தேன், அது உங்க கையில. அப்ப பேனா திருடுறா நானு? பொல்லாத பேனா இவர் பேனா. வத்தி குச்சி மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு, இது பேனாவாடா? இது சொரியறதுக்கு தான் லாய்க்கு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அது சரஸ்வதி. சரஸ்வதியா? சரஸ்வதி பொம்பளை சாமிடா, அது கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வீணையா வச்சுக்கிட்டு இருக்க? பொல்லாத பேனா. ஐயோ நான் என்ன கேட்டுட்டேன்? அவர் கோச்சிட்டு போறாரு. ஐயோ அவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஊர்லயே சம்சாரம் இல்லையே. ஏன் அழுவுற? வா கபாலி வா, நீயே இந்த நியாயத்தை சொல்லு. என் பேனாவை கதிரேசன் சார் எடுத்து வச்சிருந்தாரு. அதை கேட்டதுக்கு கோபத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. நான் அவர் மனசை புண்படுத்திட்டானா? சொல்லு கபாலி சொல்லு. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். சபாபதி, மிஸ்டர் சபாபதி. சார் என்னையா உலகத்தையே மறந்து சிந்தனையில இருக்கிற? சிந்திச்சா உனக்கு தலை வலிக்குமே. வேதனை சார். வேதனையா? என்ன சொல்ற? இது என்ன சார்? ஏன் உனக்கு தெரியாத? பேனா சார். நான் என்ன கடப்பாரு என்ன சொல்றேன்? இந்த பேனாவை கதிரேசன் சார் எடுத்து முதுகு சுரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இத கேட்டதுக்கு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு. அவர் மனசு நான் புண்படுத்திட்டேன். அதுதான் சார் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ஆமா, அவனுக்கு அரிச்சதுன்னா அவன் ஏன் உன் பேனா எடுத்து சொரியணும்? அவன் பேனா என்னாச்சு? ஒண்ணு செய்யறேன், இனிமே ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்னொரு பேனா எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ண சொல்றேன். எழுதுறதுக்கு ஒண்ணு, சொரியறதுக்கு ஒண்ணு வச்சுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சார், அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது பாவம் இல்லையா சார்? மிஸ்டர் பிளடி சபாபதி, ஏன் அப்படி கழுத்து அறக்கிற? உனக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கிறது வேலை செய்யத்தான், கவலைப்படுறதுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனா? யார் நீ? யார பார்க்கணும்? நான் முதலாளியை பார்க்கணும். முதலாளிய பார்க்கணும்னா எனக்கு மால் வெட்டணும். மால் வெட்டணுமா? மால் வெட்டினா தான் சார் அவ பார்க்க முடியும். சரி, நான் போகும்போது தரேன். இவ்வளவு ரீஜெண்டா இருக்கீங்க, தமிழ் தப்பா பேசுறீங்களா? தப்பா? போகும்போதுன்னு சொல்லக்கூடாது, போக சொல்லும். போக சொல்ல தரேன். வாட் இஸ் நேம்? உன் பேர் என்ன? என் பேர் ராஜகோபால். நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். அசிஸ்டன்ட் மேனேஜரா? ஏங்க சார், அங்க போட்டு கொடுத்துடாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன மன்னிச்சிருங்க. போவ சொல்ல கவனிக்கிறேன். நான் போய் அவங்க சொல்லிட்டேன், உங்களை கூப்பிடுறேன். பார்த்தா என்ன இந்த ஆள் தமிழே பேச மாட்டேங்கிறான். ஏய் ஜெய். டேய் ராஜு, என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் வேலூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன்டா. அடப்பாவி, நான் இங்கதான்டா பல வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கேன். அப்படியா? காலேஜ்ல பார்த்தது. செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டேல்ல? முதலாளி கூப்பிடுறாரு. முதலாளி கூப்பிடுறாரு. ஆல் தி பெஸ்ட்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பட்டன் அப் யுவர் ஷர்ட். என்ன மேன் முகத்தை புதருக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற? அதுவும் வெள்ளை புதர். இவங்க மாதிரி முகத்தை கிளீனா ஷேவ் பண்ணிட்டு வரணும். ஓகே? இந்த ஃபைல முதலாளி பார்க்க போறார். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிடுவேன். ப்ரமோஷன் நிச்சயம். ஐயோ, What nonsense is this? Is this the way you run this office? Look at it. பாரியா, முட்டக்கல்ல திறந்து நல்லா பாரு. Most stupid, idiotic, unadulterated rubbish. I say, all this not at all good to run an office efficiently. என்ன ஏன் முடிக்கிற? What the hell you are doing? Branch manager. முதலாளி ரொம்ப சூடா இருக்கார் போல இருக்கு. மேனேஜரை போட்டு இந்த பரட்டு பண்றாரு. ராமா, ராமாவா? இல்ல, ஆமா ஆமான்னு சொன்னேன். என்ன சார், ஃபேனுக்கு தானே உட்காந்துருக்கீங்க, இப்படி இருக்குது? உடம்பு சரியில்லையா? நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. காலையில இருந்து எனக்கு நெஞ்சு வலி, வயித்தெல்லாம் புரட்டுது. மேனேஜர் கேட்டா நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. நான் வரேன். At this rate, I may have to dismiss you immediately.